இன்றைய நிகழ்வில் வந்து ஒரு ஒரு கொள்கை முழக்கம் ஒன்றை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி கஜன் நேற்று வந்த பொழுது, நேற்று வந்திருந்தேன், அப்போ அவர் பணித்து விட்டார். முந்த நாள் வந்திருந்தேன், அவர் பணித்து விட்டார். எழுத முடியாது என்றால் ஒரு நிறைய அப்போ அருளண்ணன் தோழர் அருள், அவர் தமிழ்நெட், அவர் ஈரோஸ் இயக்கம், ஈழப்புரட்சி இயக்கம், தமிழ்நெட், கஜனுடைய மனித உரிமை அமைப்பு, 3 அமைப்பும் சேர்ந்து தான் இந்த நிகழ்வை நாங்கள் செய்திருந்தபடினாலே நாங்கள் மூவருமாக உடன்பட்ட ஒரு உள்ளடக்கத்தை ஒரு கொள்கை முழக்கமாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் தயாரித்திருக்கின்றோம். இணையத்திலே வெளிவரும் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய அமைப்பினுடைய இதில் தான் அது வெளியிடப்படுகிறது. நாங்கள் ஒரு ஊடகம் என்றால் மீடியா என்று சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் மீடியா அல்ல, நாங்கள் மீடியா டைசேஷன் செய்த ஆட்கள். இப்பொழுதும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மீடியா டைசேஷன் என்பதை பற்றி நான் இதில் வகுப்பெடுக்க விரும்பவில்லை. அதை ஆறுதலாக நெட்டில் இணையங்களில் தேடி ஊடகத்துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். பலருக்கு இதை பற்றி தெரியாது. மீடியா டைசேஷன் என்றால் என்னென்று மீடியா டைசேஷனை படித்துவிட்டு எங்களை விமர்சிக்கலாம். அடுத்தது வந்து இந்த பிரகடனத்துக்கு போவோம். தமிழீழமே தீர்வு, உறுதி பூண்டு எழுவோம். பிரான்ஸ் 2026 ஒன்று கூடலின் எழுச்சி முழக்கம் 15 மார்ச் 2026. 1951ஆம் ஆண்டிலேயே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொண்டிருந்த கொடுமையான நிலையை கண்ணுற்று தனது முதலாவது திருகோணமலை பிரகடனத்தில் எச்சரிக்கையில் குறித்த போக்கு அரசியல் அடிமைத்தனத்திலும் இன அழிவிலும் முடியும் என்ற சொற்றொடரை தனது 2வது தீர்மானத்தின் தமிழ் மொழியிலான விளக்கத்திலே குறிப்பிட்டிருந்தது. ஆங்கிலத்தில் அதே விடயத்தை பொலிட்டிக்கல் சப்ஜுகேஷன் அண்ட் நேஷனல் டிட்டோரியரேஷன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கும் 5 ஆண்டுகளின் பின்னர் 1956ஆம் ஆண்டு திருகோணமலையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியமான ஒரு மைல்கல் பிரகடனத்திலே அதன் முன்னுரையிலே பின்வருமாறு அறிவிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் இங்கே நினைவு கூறுகின்றோம். ஒன்றன் பின் ஒன்றாக ஆட்சிக்கு வந்தவர்கள் நிறைவேற்றிய பாகுபாடு காட்டும் சட்டங்களும் மேற்கொண்ட நிர்வாக ஏற்பாடுகளும் நாகரிகமான அரசுகளின் அடிப்படை தத்துவங்களுக்கு மாறானவையாகவும் சுதந்திரத்தின் அடிப்படை கருத்துணர்வுகளை மீறுபவையாகவும் உள்ளன. இவை இன்று நாட்டில் நடைமுறையில் உள்ள இந்த ஒற்றையாட்சி அரசு முறை ஜனநாயகத்தின் மூல கோட்பாடுகளை உறுதி செய்ய தவறியதனை நிரூபிப்பதுடன் இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்களை திட்டமிட்டு அளிப்பதற்கான சட்ட ரீதியான அமைப்பாக தொழிற்படுவதாகவும் தமிழ் பேசும் மக்களின் சார்பில் 1956ஆம் ஆண்டு ஆவணி 19ஆம் நாள் திருமலையில் கூடியிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் மாநில மாநாடு பிரகடனம் செய்கின்றது. முன்வைக்கப்பட்ட அரசியல் வேணவா ஒரு வெறும் அரசியல் வெற்றிடத்தில் திடீரென தோன்றிய ஒன்றல்ல. இன்று வட்டுக்கோட்டையை பற்றி கதைப்பவர்கள் இதென்ன திடீரென்று ஏதோ அமிர்தலிங்கம் கொண்டு வந்தது, தந்தை செல்வா ஏதோ விளக்கம் இல்லாமல் இருந்த பொழுது அமிர்தலிங்கம் கொண்டு வந்தது என்று பைத்தியக்கார கதையெல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முன்வைக்கப்பட்ட அரசியல் வேணவா ஒரு வெறும் அரசியல் வெற்றிடத்தில் திடீரென தோன்றிய ஒன்று அல்ல. அது நீண்ட கால அமைதி வழி எதிரெழுச்சி பாரம்பரியத்திலும் அரசியல் சிந்தனையிலும் கூர்ப்படைந்திருந்த ஒன்று என்பதை உணர்ந்து அந்த பின்னணியில் 1950களின் நடுப்பகுதியில் இருந்து ஈழத்தமிழர் உரிமைகள் அளிக்கப்படுகின்றன என்பதை வெளிப்படுத்தி ஈழத்தமிழர் இறைமையை மீட்டெடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அடங்கா தமிழன் சே. சுந்தரலிங்கம் மற்றும் 1960களின் இறுதி காலத்திலேயே ஈழத்தமிழர் தேசத்துக்கு தமிழ் இறைமையை மீட்டுருவாக்குவதை தவிர வேறு எதிர்காலம் இல்லை என்று அறுதியிட்டு கூறிய நாட்டுப்பற்றாளர் சுயாட்சி கழக வா. நவரத்தினம் ஆகியோரின் வரலாற்று பங்களிப்பை நினைவு கூர்ந்து 1970ஆம் ஆண்டில் சே. சுந்தரலிங்கம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் யாத்து தமிழீழ தேசிய பாடலுக்கான முதன் முன்மொழிவாக அவற்றை வெளியிட்டிருந்ததை நினைவு கூர்ந்து இன்றைய பிரான்ஸ் எழுச்சி ஒன்று கூடல் அதை ஒரு வரலாற்று ரீதியான விடுதலை அரசியல் மரபுடைமையாக போற்றி பேணப்பட வேண்டிய தேவை கருதி தமிழில் இசையமைத்து வழங்குகிறது என்பதையும் பதிவு செய்து இந்த பாடல் எவ்வகையிலும் தமிழீழத்தின் முடிவான தேசிய கீதம் அல்ல என்பதையும் வரலாற்று முன்மாதிரியாக முன்வைக்கப்பட்ட ஒன்றை நினைவூட்டுவதே என்பதையும் தெளிவுபடுத்தி இதைப் போல ஏற்கனவே வாழ்க ஈழத் தமிழகம் என்ற பரமஹம்சதாசர் யாத்த ஒரு பாடலும் 1980களில் இசையமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பெடுத்து இவற்றுக்கும் அப்பால் 27 அக்டோபர் 2005ஆம் ஆண்டன்று கிளிநொச்சியை தளமாக கொண்ட தமிழீழ விடுதலை புலிகளின் ஊடகப் பிரிவு
தமிழீழத் தாயகத்திலும் புலம்பெயர் உலகிலும் உள்ள தமிழ் கவிஞர்களை தமிழீழ தேசிய கீதத்தை இயற்றுமாறு அதிகாரபூர்வமாக அழைத்திருந்ததையும் நினைவு கூர்ந்து, அவ்வாறான தேசிய கீதம் மிகச்சிறப்பாக தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தம் இன்னுயிர்களை ஆகுதியாக்கியோரின் விழுமியங்களையும் தற்கொடைகளையும் போற்றி நிற்க வேண்டும் என்றும், தமிழர் தாயகத்தின் தனித்துவத்தையும் வனப்பையும் அதன் வளத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றும், சுதந்திரத்தையும் மகிமையையும் நோக்கிய தமிழ் மக்களின் வேணவாவையும் குறிக்கோளையும் அது வெளிப்படுத்த வேண்டும் என்றும், எதிர்கால தலைமுறைகளுக்காக தனது கடந்த கால போராட்ட வரலாற்றையும் வெற்றிகளையும் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தமையையும் பதிவு செய்து, அவ்வாறான தேசிய கீதத்துக்கான படைப்புகளை 27 நவம்பர் தமிழீழ மாவீரர் நாள் அதே ஆண்டிற்குள் சமர்ப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதையும், தமிழீழ தேசிய கொடி, தேசிய பூ போன்றவை ஏற்கனவே பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் தேசிய கீதத்தை தீர்மானிக்கும் அந்த செயற்பாடு பின்னர் நடந்தேறிய இன அழிப்பு போரின் சூழலால் நிறைவேறாமல் போயிருந்ததை பதிவு செய்து, தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் தமிழீழத்திற்கான வரலாற்று முடிவெடுத்தலானது 1976ஆம் ஆண்டின் வட்டுக்கோட்டை தீர்மானமாக வெளிப்பட்டு ஈழத்தமிழர் தேசத்தின் இறைமையை மீட்டெடுக்கும் அறுதியான மக்களானை அரசியல் வேணவாக புறப்பாக்கம் கண்டதை ஏற்றுக்கொண்டு, அமைதியான அரசியலமைப்பு செயல்முறைகள் மூலம் நீதியை அடைய முடியாத நிலைமையால் அக்காலத்து ஈழத்தமிழர் இளைய தலைமுறை அதே இலக்கை ஆயுத போராட்டத்தின் வழியாக முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு, அதன் பெறுபேறாக தமிழகத்தின் மெய்நடப்பு அரசு கட்டமைப்பு ஒரு முன்னுதாரணமாக உருவாகியிருந்ததை உணர்ந்து, அவ்வாறான தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் தலைமையில் ஈழத்தமிழர் இறைமையை மீட்டுருவாக்கி தம்மையே ஆகுதியாக்கிய மாவீர செம்மல்களின் அசைக்க முடியாத மன உறுதியையும், எண்ணற்ற ஈழத்தமிழ் ஆண்களும் பெண்களும் செய்த உயர்ந்த ஈகத்தையும் மதிப்போடு நினைவு கூர்ந்து, ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தின் ஆயுத போராட்ட காலத்தில் இலங்கை ஒற்றையாட்சி அரசுக்கு பல்வேறுபட்ட சர்வதேச தரப்புகளால் வழங்கப்பட்ட அரசியல், தூதரக, உளவுத்துறை, நிதி மற்றும் இராணுவ ஆதரவுகளின் உடந்தை பின்னணியிலான உதவிகள் போரின் போக்கை தீர்மானிப்பனவாக அமைந்து பெரும் இன அழிப்பு போரொன்றின் ஊடாக அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதை பதிவு செய்து, ஈழத்தமிழர் தேசிய சுயநிர்ணயம், தமது இழந்த இறைமையை மீட்டுருவாக்கம் செய்யும் உரித்து ஆகிய உரிமைகள் அவர்களது களைய ஒண்ணா உரிமைகளாகும் என்பதை வலியுறுத்தி, அவ்வுரிமைகள் ஒருபோதும் அரசியலமைப்பு செயல்முறைகளாலோ போர்க்களங்களிலோ இலங்கை அரசிடம் அவர்கள் தாரை வார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி, குறிப்பாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலும் நந்திக்கடலும் ஆகிய கடைசி போர்க்களங்களின் இறுதி கணங்களில் ஆயுதங்களை மௌனித்த போதிலும் ஈழத்தமிழர் தேசத்தினால் எந்தவித இராணுவ அல்லது இறைமை ரீதியான சரணாகதியும் செய்யப்பட்டிருக்கவில்லை என்பதை தெளிவாக பதிவு செய்து, இன்றைய பிரான்ஸ் எழுச்சி ஒன்றுகூடல் சுயநிர்ணய உரிமையை ஜனநாயக முறையில் நடைமுறைப்படுத்தும் வழியாக சுதந்திரமும் இறைமையும் கொண்ட தமிழீழ அரசுக்கான பொது வாக்கெடுப்பு ஊடாக அது முற்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை மீளவும் உறுதிப்படுத்தி பதிவு செய்து, 2013 மார்ச் 27 அன்று தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய பொது வாக்கெடுப்பான தீர்மானத்தை முன்னாள் முதல்வர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களையும் மக்களையும் கட்சி வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் மீறி ஈழத்தமிழர் விடயத்தில் செயற்பட முன்வருமாறு வாஞ்சையோடு அழைத்து 2009 மற்றும் 2010 ஆண்டுகளில் நோர்வே, கனடா, ஐக்கிய ராச்சியம், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், இத்தாலி, டென்மார்க், நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 10 நாடுகளில் நடைபெற்ற சுயமாக முன்னெடுக்கப்பட்ட ஜனநாயக பொது வாக்கெடுப்பு மூலம் மீளுறுதிப்படுத்தப்பட்ட மக்களாட்சி வேணவாவை ஈழத்தமிழர் புலம்பெயர் சமூகத்தினர் தொடர்ந்து முன்னெடுக்க பாடுபட வேண்டும் என அழைத்து, குறிப்பாக நோர்வேயில் நடைபெற்ற பொது வாக்கெடுப்பு 18 மே 2009க்கு முன்னரே நடைபெற்றது என்பதை பதிவு செய்து, அது ஈழத்தமிழர் தேசத்தின் மக்களாட்சியினதும் உட்கிடக்கையினதும் வரலாற்று சான்றாக திகழ்கின்றது என்பதையும் வலியுறுத்தி, ஈழத்தமிழர் இலக்கிய உலகின் சிறந்த படைப்பாளர்களில் ஒருவராகிய பொன்னுத்துரை எஸ்போ ஐயா அவர்கள் 1980களில் ஈழத்தமிழர் புலம்பெயர் இலக்கியம் என்ற கோட்பாட்டை பரப்பியிருந்ததுடன் 2009ற்கு பிந்தைய காலகட்டத்தில் புலம்பெயர் இளைய தலைமுறையினர் தங்களை புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர் என்று இனிமேல் அழைக்கக்கூடாது, தமிழீழம் பெரும் உரிமையுடையவர்களாக தமிழீழர் என்று தங்களை அழைக்க வேண்டும் என அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி இருந்ததை நினைவு கூர்ந்து, ஈழத்தமிழர் தேசிய போராட்டம் ஈழத்தமிழர் தேசத்துக்குள் சமத்துவத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதையும், கண்ணியமும் நீதியும் அடிப்படையாக கொண்ட சாதி வேறுபாடற்ற பெண்ணடிமைத்தனமற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி,
தோழர் அருள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல் அது சோசலிச தத்துவத்தினூடாகத்தான், எங்களுக்குரிய சோசலிச தத்துவத்தினூடாகத்தான் அது சாத்தியமாகும் என்பதையும் நான் இங்கே குறிப்பாக அவதானித்து, தமிழீழமானது அனைத்து சமூகங்களும் சமத்துவத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழும் சுதந்திரமான ஒரு அரசாக அமைய வேண்டும் என்பதையும், ஈழத்தமிழர் தேசமானது வடகிழக்கு தாயகத்திற்கும் சிங்கள தெற்கிற்கும் இடையிலான சமநிலையை மீட்டெடுப்பதும் இரு மக்களதும் அல்லது தேசங்களதும் வளத்தையும் மகிமையை மேம்படுத்தும் என்பதை உணர்ந்து, இறுதியாக கடந்த பல பத்தாண்டுகளின் வரலாற்று பயணம் பட்டுக்கோட்டை தீர்மானத்தின் நியாயத்தையும் சட்டபூர்வத்தையும் மேலும் வலுப்படுத்தி உள்ளது என்பதை ஆணித்தரமாக அறிவித்து, அது அறிவிக்கப்பட்ட 1976ஆம் ஆண்டு காலத்தை விடவும் இன்றைக்கு மேலும் பல மடங்கு உறுதியான அரசியல் கட்டளையாக அது திகழ்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி, ஈழத்தமிழர் தேசம் தமது இறைமையை மீட்டெடுத்து சுயநிர்ணயத்தின் களையவொண்ணா உரிமையை மக்களாட்சி சார்ந்த பொதுவாக்கெடுப்பின் மூலம் நடைமுறைப்படுத்தி, சுதந்திரமும் இறைமையும் கொண்ட தமிழீழ அரசை நடைமுறையில் உறுதிப்படுத்தும் அரசியல் வேணவாவாக அது தொடர வேண்டும் என்பதை அறிவித்து, அதேவேளை ஈழத்தமிழர் தேசம் தனது இறைமையையோ அல்லது தனது களையவொண்ணா சுயநிர்ணய உரிமையையோ ஒப்படைக்கும், குறைக்கும் அல்லது வேறு விதமாக பாதிக்கும் விதத்தில் எந்த அரசியல் ஏற்பாட்டையும் தானாக முன்வைக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ கூடாது என்பதையும் தெளிவுபடுத்தி, ஈழத்தமிழர் தேசத்தின் அடிப்படை தத்துவங்களுடன் முழுமையாக ஒத்துப்போகவல்ல முன்மொழிவுகளை முன்வைப்பது தமிழர்கள் அல்லாத தரப்புகளின் பொறுப்பாகும் என்பதையும் இத்தால் பதிவு செய்கின்றது. ஈழப்புரட்சி அமைப்பு, தமிழ்நெட், அனைத்துலக மனித உரிமைகள் சங்கம், மார்ச் 15, 2026. ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளிவர இருக்கின்றது. பொழுது ஆயுதங்கள் எங்கள் காவலாக இருக்கின்ற பொழுது, மெய்நடப்பு அரசு இருக்கின்ற பொழுது, எங்கள் இறைமையை நாங்களே மெய்நடப்பாக தக்க வைத்திருந்த பொழுது இந்த திம்புக்கு ஒரு பெருமானம் இருந்தது. அதனால் தான் பொங்கு தமிழ் போன்றவற்றில் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இறைமை அற்ற சூழலில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழிடமாக இருக்கின்ற பொழுது, புலம்பெயர் கட்டமைப்புகளும் பலவாக சிதைந்து இறைமையை கைவிட்டு கூட்டாட்சிக்கு பின்னாலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த திம்புவை பற்றி பேசுவது ஆபத்தானது. ஏனென்றால் இது சரணாகதிக்கு கொண்டு போகப்படுகின்ற பொறியாக அமைந்துவிடும். ஒரு இடத்துக்கு முதல் எழுதப்பட்ட தமிழீழ தேசிய கீதம் இங்கே இருக்கின்றது, ஆங்கிலம் இருக்கின்றது, தமிழ் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய முதலாவது தமிழ் ஈழத்தினுடைய வரைபடம் இருக்கிறது. அதே போல அந்த தேசிய கீதம் பாடி முடிகின்ற பொழுது பஞ்சாயுதம் என்று சொல்லி முடிந்திருக்கும் கவனித்திருப்பீர்கள். அந்த பஞ்சாயத்தினுடைய இலச்சினை இங்கே கையாலே மீள உருவாக்கப்பட்டிருக்கிறது. கூறி ஏஐயூடாகவும் அது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நூல் கலரில் வெளிவந்தால் பிரயோசனமாக இருக்கும். பட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழிலே கிடைக்கக்கூடிய பிரதிகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஆங்கிலத்தில் இருக்கின்ற மூலம் இருக்கின்றது. எல்லாமே படங்களாகவும் என்ன சொல்வது ஆதாரபூர்வமாகவும் இருக்கின்றது. திம்பு கோட்பாடுகளுடைய சிக்கல் பற்றி நான் ஏற்கனவே சொன்னது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல எல்லாம் சுருக்கமாக, அதே போல விடுதலை புலிகள் முன்வைத்த தமிழக விடுதலை புலிகள் முன்வைத்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரைவு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இப்படி பல விடயங்கள், வெளிநாடுகளில் நடந்த பொது வாக்கெடுப்பு எவ்வாறு செய்யப்பட்டது என்றதும் அதுக்கான அத்தாட்சி பத்திரங்கள் எல்லாமே ஆதாரபூர்வமாக இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நோர்வேயில் நடந்தது ஒவ்வொன்றுமே. இது இரவிரவாக என்னுடைய மகன் சுடர் எனக்கு சொன்னான், இப்படி பெரிய பெரிய டெக்ஸ்டெல்லாம் எழுத வேண்டாம், நான் இதை இன்ஃபோகிராஃபிக்காக செய்து தருகிறேன் என்று இரவிரவாக இருந்து ஒரு இரவிலே செய்து தந்தான் எனக்கு. அதே போல் என்னுடைய மகள் நிலா, அவளும் இதிலே இரவு பகலாக இருந்து என்னோடு வேலை செய்திருந்தாள். அப்படி இதிலே பல பங்களிப்பு இருக்கின்றது. இளைய தலைமுறையினுடைய வாக்குச்சீட்டு, ரெஃபரண்டம் சம்பந்தமான விடயங்கள், பல விடயங்கள் இதில் உள்ள ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த தீர்மானம், அதனுடைய முக்கியத்துவம், இப்படி பல விடயங்கள். இது தமிழ்நாட்டிலே இந்த நூலுக்கு மிக முக்கியமான தேவை இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக ஏற்கனவே என்னுடைய அருள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இதில் இருக்கின்ற இந்த சிவராம் அவர்களுடைய, மாமனிதர் சிவராமுடைய கட்டுரைகள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை, அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், அவருடைய கட்டுரைகளில் பல கட்டுரைகள், தமிழ் கட்டுரைகளிலே, வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தேடுங்கள், படியுங்கள், அது நமது அரசியல் முதுசம், தமிழ் இறைமை வரலாற்று கட்டாயம், அதிலிருந்தே ஈழத்தமிழர் சுயநிர்ணயம் ஊற்றெடுக்கின்றது. அப்போ அவர் அப்படி சொன்ன விடயங்களே தேவையானவற்றை ஹைலைட் பண்ணி இயன்றளவு தொகுத்திருக்கின்றோம். ஆகவே இதோட தொகுப்பு நூல் எங்கே வெளியிடப்பட்டது என்பதற்கான அத்தாட்சியும் இந்த பின்மட்டையிலே முக்கியமாக இந்த தமிழீழ கோட்பாட்டோடு இருந்தவர்கள்
யார் யார் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதில் இருக்கின்ற சிக்கல், இதில் இருக்கின்ற ஏன் தந்தையினுடைய தமிழகத்தினுடைய தந்தையாக செல்லப்பா சுந்தரலிங்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான காரணமும் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் இங்கே விவரிப்பதனுடைய நோக்கம் அல்ல. எல்லா விடயங்களுமே இந்த நூலில் இருக்கின்றது. ஆகவே இந்த நூலை பற்றி தன்னுடைய பார்வையை அருளண்ணா அவர்களும் சொல்லி இந்த நூலுக்கு வெளியீட்டை தொடர்ந்து செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இதை பெற்றுக்கொண்டு இந்த நூலை அருளண்ணி அவர்கள் வெளியிடுவார்.